குடும்பத்தில் நிறைய மாற்றம் வரும்னு சொல்லு. நிறைய பேர் பிரயோஜனப்படுவாங்கன்னு சொல்லு. ஆவியானவர்களை நிரம்பும் போது உங்க குடும்பம் பிரயோஜனப்படும். ஆவியானவருடைய அந்நிய பாஷைகளை, நவமான பாஷைகளை நிரம்பும் பொழுது, நான் பரலோக ரகசியங்களே ஒரு மனுஷன் ஈடுபடுகிறான். அப்படி ஈடுபடுகிற பொழுது குடும்பத்திலே ஒரு மாற்றம் வருகிறது. கர்த்தர் சொல்றாரு, செழிப்புக்கு பேசிட்டு இருக்கேன், ஏன்னா உடன்படிக்கை அங்கதான் இருக்குது. சமாதானத்தின் உடன்படிக்கை அங்கதான் நிக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, மாத்தணும்பா. எது மாத்தும்? ஆவியானவர். அதான் சொல்றேன், ஆவியில நிரம்பி பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஐடியாலஜி வெளியே போயிட்டு தேவ ஐடியாலஜி உங்களுக்குள்ள வரும். உங்க ஐடியாலஜி சின்னதா இருக்கும், கர்த்தருடைய ஐடியாலஜி பெருசா இருக்கும். நம்முடைய எண்ணங்களை அவர்கிட்டே கண்ட்ரோல் எடுத்துட்டு அவருடைய எண்ணங்களை உங்களுக்குள்ள இன்புட் பண்ணும்போது, நான் சொல்றேன், நீங்க எதிர்பார்த்துக்கிற, நீங்க திட்டம் பண்ணிருக்கிற சின்ன ஐடியாலஜில பெருசா பார்த்துட்டு இருப்பீங்க. அவர் அதை எடுத்து வெளியே வச்சுட்டு பெரிய ஐடியாலஜி சின்ன அளவில் புரியுற மாதிரி பண்ணிடுவார் உங்களுக்கு.